செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரி எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் போதைப் பொருள் பிடிபட்ட விவகாரத்தில் மாணவி ஒருவர், ரவுடி ஒருவர், 35க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். விடிய ஆட்சியின் காவல்துறை அதிகாரிகளுக்கு தற்போதுதான் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக மாணவர்கள் கஞ்சா பயன்படுத்துவதும், ரவுடி செல்வமணி கஞ்சா விற்றதும் தெரிய வந்ததா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரியில் சனிக்கிழமை அதிகாலை முதலே தொடர்ந்து போலீசார் குவிக்கப்பட்டு வந்தனர். சில நிமிடங்கள் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக மாணவர்கள் தங்கும் 500க்கும் மேற்பட்ட விடுதி அறைகளில் சோதனை நடத்திய போலீசார் ஒவ்வொரு அறையிலும் குவியலாக கஞ்சா சாக்லேட்டுகள், போதை மாத்திரைகள், ஹூக்கா குழாய்களை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். தோண்ட புதையல் கிடைப்பது போல மாணவர்களின் பலரது அறைகளில் தொடர்ந்து கஞ்சா சாக்லேட்டுகளும் போதை ஊசிகளும் சிக்கின. இதையடுத்து ஒரு மாணவி உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட மாணவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தினர். அதன் தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு கஞ்சாவை விற்ற கூடுவாஞ்சேரி கற்பகாம்பாள் நகரைச் சேர்ந்த ரவுடி செல்வமணி என்பவனை கைது செய்தனர். அவனிடமிருந்து 5 பட்டாக்கத்திகள், 2.5 கிலோ கஞ்சா சிக்கியது. இதற்கு முன்பே எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக மாணவர்களிடையே கஞ்சா விற்பதில் மோதல் இருந்து வந்த நிலையில் தற்போதுதான் போலீசாருக்கு ஞானோதயம் பிறந்ததா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். A+ ரவுடியான செல்வமணி இத்தனை நாளாக மாணவர்களிடம் போதைப் பொருளை விற்று வந்த நிலையில் 3 ஆண்டுகளாக விடிய அரசு ரவுடி செல்வமணியை கைது செய்யாதது ஏன் என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கல்வி கற்க வரும் மாணவர்களிடம் பணத்தை மட்டும் கறக்கும் பல்கலைக்கழகங்கள் அவர்களை உரிய முறையில் வழி நடத்தாததால் போதைக்கு அடிமையாகி இன்று குற்றவாளிகளாக நின்று கைதாகும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். புத்தக பையை சுமக்க வேண்டிய மாணவ சமுதாயம் இன்று போதையின் பாதையில் பயணித்து எதிர்காலத்தை இழந்து வரும் நிலையில் விடியா அரசோ ஒப்புக்கு சப்பானியாக நடவடிக்கை எடுத்து வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை மாநகரில் கண்ணகி நகர் கஞ்சா கூடாரமாக உள்ளதாகவும், சிறுசேரி, சிப்காட் உள்ளிட்ட இடங்களிலும், ஒவ்வொரு கல்லூரி வளாகத்தில் உள்ள கடைகளிலும், டீ கடைகளிலும் சர்வசாதாரணமாக கஞ்சா விற்கப்படுவதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் இதெல்லாம் சாலையில் செல்வோருக்கு தெரியும் நிலையில் விடிய அரசின் உளவுத்துறையும் சட்டம் ஒழுங்கு காவல்துறையும் மாவு அரைத்துக் கொண்டிருக்கிறார்களா என்றும் மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இனியாவது தமிழகம் முழுவதும் கல்லூரி மாணவர்கள் தங்கும் விடுதிகளில் விடிய அரசின் காவல்துறையினர் சோதனை நடத்தி ஒட்டுமொத்த கஞ்சா வியாபாரிகளையும் கொத்தாக தூக்கி குண்டாசில் போட பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.